ஹலோ. இந்த வாரம் தியேட்டர்ல என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படத்தோட ஒன்லைனர் என்ன, அந்த படத்தோட ரிவ்யூ என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். பன் பட்டர் ஜாம் பிக் பாஸ் ராஜு ஹீரோவா நடிச்சிருக்கிற படம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ராஜுவோட அம்மாவான சரண்யா பொன்வண்ணனும் ஹீரோயினோட அம்மாவான தேவதர்ஷினியும் இந்த காலத்து பசங்க லவ் பண்றதெல்லாம் சரியில்லை, நம்மவே ஒரு அரேஞ்ச் மேரேஜ், ஆனா அந்த அவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ண வச்சு லவ் பண்ணி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. இப்போ நிறைய காமெடிஸ், நிறைய சென்டிமெண்ட்ஸ் சேர்ந்து நடந்த ஒரு படம். ஸோ இதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில் என்னென்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட கதை. படத்தோட ரிவ்யூ: படம் ஒரு ஓகேவான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. அடுத்த படம் ஜென்ம நட்சத்திரம். இந்த படத்தோட ஹீரோயினுக்கு வந்து காசு தேவைப்படுது, ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் வந்து பெரிய காசு பிரச்சனை மாட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு காசு தேவைப்படுது. அதே நேரத்தில் ஒரு அரசியல்வாதி கிட்ட பினாமியாக இருக்கிற காளி வெங்கட் அவரை வந்து கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவர்கிட்ட வந்து ஒரு 48 கோடி இருக்குது, ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்து அவங்களோட பொண்ணோட ஆப்ரேஷனுக்கு 4 கோடி கொடுத்துட சொல்லிட்டு மீதி காசுலாம் நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு. இதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அவங்க சந்திக்கிற அமானுஷ்ய விஷயங்கள் தான் மீதி படத்தோட கதை. படத்தோட ரிவ்யூ: படத்தோட கான்செப்ட் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலுமே எக்ஸிகியூஷன்ல சுமாராக எடுத்ததுனால படம் ஓவராலாக சுமாரான மூவியாக தான் வந்து அமைச்சிருக்கு. ட்ரெண்டிங். படத்தோட கதை என்னன்னா, கலையரசன் அவரோட ஒய்ஃபோட கப்பல்ஸ் பிளாகராக யூடியூப்ல வீடியோஸ்ல போட்டுருக்காரு. அதுலேருந்து காசு வர ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜில் காசுக்காக நிறைய விஷயங்கள் இவங்களே குட்டப்பாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து யூடியூபோட இவங்களோட சேனல் வந்து டெலிட் ஆகிடுது. அதுலேருந்து ஒரு வாய்ஸ் வருது, ஒரு கால் வருது. அங்கேருந்து வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சோன்னா உனக்கு நிறைய காசு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீடு மாதிரி வந்துட்டு இவங்களை வேலை வாங்குறாங்க, நிறைய டாஸ்க்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட குடும்பத்திலேயே நிறைய பிரச்சனைகள் வருது அந்த டாஸ்க்னால. அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்க, இவங்களை பிளாக்மெயில் பண்ணுறது யாரு அப்படின்றது தான் ட்ரெண்டிங் படத்தோட கதை. இந்த படத்தோட ரேட்டிங் ஓவராலாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. கடைசியாக பார்க்க போன மூவி பேர் கேள்வி. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு குக்கிராமத்தில் இருக்காங்க. அங்கே வந்து எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை. ஒரு நிலச்சரிவுனால வந்து ஒரு நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அதுக்காக போராட்டம் பண்ண வர ஒரு ஊர் மக்கள், அதே நேரத்தில் அந்த ஊருக்கு ஓட்டு கேட்க வர அரசியல்வாதி, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது. அதுலேருந்து வந்து ஒரு போலீஸ்கார் ஹீரோ மேலே கோபமாக இருக்காரு, அவர் எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. அதே நேரத்தில் வந்து நைட்டில் ஹீரோயினுக்கு வந்து பிரசவ வலி வந்தது. இந்த ரெண்டு சுச்சுவேஷனும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, கடைசியாக விடியறப்போ யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ரேட்டிங்: டார்க்கான மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி ட்ரை பண்ணலாம். பட் என்டர்டெயின்மெண்ட் மூவி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்கள் லிஸ்ட்டில் கிடையாது.